இது பெரிய நண்டு. அது தூக்குங்க, பெரிய நண்டு தூக்குங்க. வீட்டுக்கு சேர்த்துரும் போட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது. அதான் என்ன சொல்றேன், 2 கிலோ சைஸ்ல இருக்குப்பா. இது வந்து 500 ரூபா 2 கிலோ 550 ரூபா போடுவேன். இது அது 450 ரூபா போடுவேன். 400 ரூபா கேட்டா போடுவேன். சூப்பா இருக்கு நண்டுல. இது ஒரு நண்டு. ஆமா, நம்ம கருப்பு சிவப்பு இல்லையா நம்ம இதுல, அந்த மாதிரி ஒரு நண்டோட உயிரோட இது நாள் எவ்வளவுனா ஒரு வாரம் 10 நாள் இருக்கும் ஒரு நண்டோட உயிர். என்ன பெருநண்டுக்கு வேணா இது ஒரு நண்டு எல்லாம் இதுல வந்து அது 4 பீஸ் தான் 1 கிலோ வரும். இது எவ்வளவு ரேட்டு? 500 ரூபா போடுறேன். இது சின்ன நண்டு. இது கட்டுப்பா, கட்டு 250 ரூபா. இது வரவங்க அதிகமா இந்த பெரிய நண்டு வாங்கலாம், சின்ன நண்டு வாங்க நம்மகிட்ட. இதான்ப்பா ரொம்ப சேல்ஸ் ஆகும். பெரிய நண்டு தான் வாங்க. பெரிய நண்டு தான் ரொம்ப சேல்ஸ் ஆகும். 2 கூட 3 கூட இருந்தா கூட சேல்ஸ் ஆகும். கொஞ்சம் இது காசு பற்றாக்குறை இருக்கிறவங்க சின்ன நண்டு வாங்கிட்டு போவாங்க. ஆனா அதிகமா சேல்ஸ் ஆகுறது இந்த நண்டு மட்டும்தான். ஆமா, இந்த ரெட்டைக்கால் இந்த 1 கிலோ 1.5 கிலோ சைஸ் தான் அதிகமான சேல்ஸ் ஆகுது. உங்களுக்கு நாட்டுப்புற போறவங்க இந்த கொத்து நண்டு வாங்கிட்டு போவாங்க. 150 ரூபா 200 ரூபா வாங்கிட்டு போவாங்க. அவங்க ஒரு 10 கொத்து 5 கொத்து வாங்கிட்டு போவாங்க. ஒரு லேடிஸு அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. வியாபாரம் பண்றவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கொடுத்துருவோம். ஏப்பா பெருநண்டு ஏன்பா இது என்ன போட்டா வரும் இந்த வீடியோ? ஆனா என்ன பெருநண்டுக்கு பாரு குடிச்சு அவ்வளவு டேஸ்டா இருக்கும்பா. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா காசிமேடு ஃபிஷிங் ஹார்பர்ல நண்டு களி நண்டு என்ன ரேட்டு போகுதுன்னு பார்க்க போறோம். இங்க காசிமேடு ஹார்பர்ல வந்தீங்கன்னா இங்க பல்லவின்னு சொல்லி ஒரு அக்கா கடை வச்சுக்கிறாங்க. களி நண்டு கடை வச்சுக்கிறாங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பழவக்கார நண்டு ரொம்ப ஃபேமஸ். நண்டு பாத்தீங்கன்னா 1 கிலோ இருந்து சின்ன சைஸ் 100 கிராம் சைஸ் வரைக்கும் நண்டு இருக்கு. பாருங்க, பிரிச்சு வைக்கணும்பா. ஒன்னொன்னு ஒரு ரேட்டு. வந்து இது 400 ரூபா. அது சூப்பரா இருக்கு. கருப்பு சிவப்பு நம்ம எல்லாம் நண்டு எல்லாமே பழவக்காட்டு ஏரி நண்டுங்க. பழவக்காட்டு ஏரி நண்டு ரொம்ப ஃபேமஸ். பெருசா இருக்கு. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா வந்து கிலோ 300 ரூபாயில இருந்து கிலோ 200 ரூபா வரைக்கும் வந்து நண்டு கிடைக்குது. பாருங்க நண்டு எல்லாம் எப்படி இருக்கு, களி நண்டு எல்லாமே. நண்டு என்ன ஊர்ல வருது? இந்த நண்டுல பாத்தீங்கன்னா சதை அவ்வளவு சதை இருக்கும். நம்ம கடல் நண்டோட இந்த நண்டு சதை அதிகமா இருக்கும். நல்லா சாப்பிடுறது டேஸ்டா இருக்கும். இந்த நண்டுகள் பாத்தீங்கன்னா அதிகமாக வெளிநாட்டுகள் ஏற்றுமதி பண்றாங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. காசிமேடு மீன் பிடி துறைமுகத்து வந்தீங்கன்னா இந்த பல்லவியக்க கடை கடை சொல்லுவாங்க. நண்டு கடை ஃபேமஸான கடை. இவங்க கடை வந்து இந்த நண்டு எத்தனை கிலோ இருக்கும்? அது 1/2 அது எவ்வளவு சொன்னீங்க? அது எவ்வளவு? கிலோ 600 ரூபா. அது 1 கிலோ 600 ரூபா. ஆமா,
நானும் இருக்குது என்கிட்ட கேஜி எத்தனை இல்லை சின்ன பொண்ணுக்கு என்ன போட்டுக்கிற டெய்லி உங்க கடை இருக்குமா காசுமல்ல ரெகுலரா வந்தானா கிலோ பண்ணி இதுல வந்துருக்கு பாரு யூடியூப்ல பெருங்கடல் இந்தியா பெருங்கடல் மீனவன் வரும்போது அதுல இருக்கும் பாரு ரேட்டு எல்லாத்தையும் எல்லா ரேட்டும் என்ன ரேட்டு 450 ரூபா கம்மி கொடுக்க மாட்டேன் அரை கிலோ சைஸ் பாது வியாபார ஆளுங்களுக்கு தான் நம்ம சாப்பிட வந்தாங்கன்னா 500 ரூபாய் என்ன ஜவுரு நண்டு எவ்வளோ காயுது வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீனவர்கள் கட்டுமரம் வந்து விபத்துக்குள்ளான பார்க்க போகிறோம். அந்த வீடியோ தான் இது. பார்த்தீங்கன்னா அந்த மீனவருக்கு தெரியாது, ஆனால் கடலோட சீற்று அதிகமாக இருக்குது. அவர் ஒரு ஆளுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து தான் வராது. அப்படி இருந்தும் ஒரு அலையில் மாட்டி அந்த போட்டு வந்து விபத்துக்குள்ளாது. அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தாங்க. பாருங்கள் எவ்வளோ அலை வருது பாருங்கள். மூணு அலை கிளம்பி வருது பின்னாடி. எல்லாமே பெரிய பெரிய அலை தான் பாருங்கள். அப்போ பார்க்கவே பயங்கரமாக இருக்குது நம்மளுக்கு. இதெல்லாம் தாண்டி தாங்க தொழிலுக்கு போகிறோம் நாங்கள். ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தாங்க. பாருங்கள் அலையை பாருங்கள். அவருக்கு கொஞ்சம் திறமைசரி தான், ஆனால் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி கரைக்கு வந்துட்டார். ஏன்னா கரைக்கு வந்து அவரை மீறி அந்த போட்டை வந்து கவிழ்ந்துடும். அவருக்கு அந்தளவுக்கு அடிப்பட வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த போட்டு கவிழ்ந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கடலும் ஆறும் ஒன்றா சேர இடத்துல வந்து போட்டு கவிழ்ந்துருக்குது. ஏன்னா வந்து கடலும் ஆறும் சேர இடத்துல எப்பவுமே வந்து கடல் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். இது கரையோர பகுதியாக இருந்தால், கடற்கரை பீச் ஓரமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவருக்கு அடிப்பட வாய்ப்பு இருக்குது அதிகமாக. இப்போ பார்த்தீங்கன்னா சக மீனவர்கள் வந்து அவருக்கு வந்து வருவாங்க பாருங்கள். ஏன்னா அவர் ஒண்டியால் அந்த போட்டை வந்து திருப்ப முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அருகில் அவருக்கு கிட்ட வந்து ஒரு விஷயம் பண்ணி வராங்க பாருங்க. அதுலேருந்து ஆள் வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பாருங்க. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இன்னும் நிறைய நடக்குது. நிறைய விபத்துகளாகவும் சில பேர் அடி போடும், கால் வலியும், சில பேர் உயிரே போய்க்குது. இறந்தனும் வந்து இயற்கையை வந்து எதிர்த்து போராடி தாங்க வாழ்ந்தாகணும். மீனவனாக பிறந்தாரு. ஆனால் வெளியே பார்க்கும்போது தெரியாது அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை பற்றி. நம்ம மட்டும் மீன் மீன் நிறைய பேசுகிறோம் அப்படி சொல்கிறாங்க. தயவு செஞ்சு மீனவர்கள் வந்து மீன் வேலை பேசுறாங்க. ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒரு மீன் பிடிக்கிற கஷ்டப்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டுமரம் மட்டும் கவலாது. இன்ஜின் எந்திர படம் கூட டைமில் கடல் ரொம்ப ரஃபாக இருந்தால் அதுவும் கவிழ்ந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கட்டுமரம் திருப்பியாச்சு. நல்லவேளை அவர் பிடிச்சிருந்த மீன் இப்போ அது வலைக்கு சேதாரம் ஆகலை. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் செட் பண்ணிட்டாரு. எல்லாம் கயிறுலாம் போட்டு கட்டி வச்சுட்டாரு. சரியா அவருக்கு தெரியும் இதுமாரி போட்டு கவிழ்ந்தால் நமக்கு எதாவது பாதிப்பு வரும், இந்த வேலை நம்ம பொறுப்பு சேதாரமாகும் அவருக்கு தெரியும். அதனால முன்கூட்டி என்ன பண்ணிட்டாரு, அவர் கயிறுலாம் போட்டுலாம் கட்டி வச்சுட்டாரு. பாருங்க இதாங்க வாழ்க்கை. மீனவனா பிறந்தாவே இந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் கண்டிப்பாக. ஆனால் வெளியே பார்க்க கொஞ்சம் தெரியாது. ஆனால் இதெல்லாம் வந்து நாங்கள் இதை சாதாரணமாக எடுத்துக்குவோம். ஏன்னா இதுதான் என் தொழிலே ஓகேங்களா.
ஓகே, நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மீனவர் தொழிலுக்கு செல்லும்போது வந்து எப்படி கடல் சீற்றத்தில் கடல் அலையை எதிர்த்து எப்படி அவங்க கடல் தொழிலுக்கு போகிறாங்க கூட வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொழிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அலையை பார்ப்பாங்க, கடல் எப்படி இருக்குது போட்டு பார்த்துனே இருப்பாங்க. ஒரு அலையாக மாசாலாம் கிளம்பி வந்துனே இருக்கும். கணக்கு பண்ணுவாங்க, எத்தனை மாதம் வருது இது கணக்கு பண்ணி அலைனா அடித்த பிறகு தான் வந்து போட்டியே ஓட்டுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க பாருங்கள். ஆனால் அப்படி இருந்தும் அவங்க வந்து அவங்க அலையை எதிர்த்து போகல, ஒரு சில அலையில் மாட்டுவாங்க. ஆனால் அது வந்து பார்த்து அதான் நம்ம பார்த்து போன சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அலையோட இது கம்மியாகிடுச்சு, அலையோட சீற்றம் கம்மியாகிடுச்சு. இப்போ போட்டு வந்து அலையை எதிர்த்து போகுது. ஆனால் அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அலையில் அவங்க போட்டு மாட்டோம். அப்படி பாருங்கள் எப்படி அடிக்குது பாருங்கள். இந்த அலை வந்து கொஞ்சம் இன்னும் வேகமாக பெருசாக இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த போட்டு டேமேஜ் ஆகிருக்கும். இதில் போகிறவங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கும். இப்போ இவங்க சேஃபாக இப்போ தொழிலுக்கு போயிட்டாங்க. இப்படி தாங்க டெய்லியும் வந்து கடல் சீற்றத்தில் எதிர்த்து தான் போகிறோம். வரக்குள்ளேயும் நம்ம பார்த்து தான் வரணும், போக்குள்ளேயும் பார்த்து தான் வரணும். இப்படி தான் நம்ம வாழ்க்கை போகுது டெய்லியும். ஒவ்வொரு வாட்டியும் தொழிலுக்கு போக்குள்ள நம்ம வந்து கடல் அலையோட சீற்றத்தை பார்த்து தான் போகணும் நம்ம எப்பவுமே. இப்போ பகல்லேயாச்சும் நமக்கு தெரியுது அலை அடிக்குது, நைட்டுனா ரொம்ப கஷ்டம்தான். இப்போ பாருங்கள் இவங்களும் பார்க்குறாங்க, அப்படி எண்ணுவாங்க. டே நம்மளுக்கு கணக்கு தெரியும், இத்தனை மாதம் வந்தோடனே இன்னும் அதுக்கப்புறம் அமைதியாகிடும் கடல். பாருங்க கூட பெரிய அலை பாருங்க. அவங்க வந்து அலைலாம் போட்டு வேகமாக ஓட்டுறாங்க. இப்படிதாங்க டெய்லியும் வாழ்க்கை போகும், மீனவர் வாழ்க்கை. தொழிலுக்கு போகும்போது சரி, இதே வந்து கடல் சீற்றம் கம்மியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, கடல் சீற்றமாக இருக்கும்போது. ஆனால் ஒரு சில ஊர்லாம் எப்பவுமே கடல் சீற்றமாக தான் இருக்குமா. அதுமாரி ஊர்லாம் தொழில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒவ்வொரு அந்த சைட்லாம் போய் இந்த மணப்பாடு அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா காற்றோட வேகம் அலை பயங்கரமாக இருக்குது அந்த ஊர்லாம். அந்த வேகம் சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் தொழிலே பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். போய் என்ன சொன்னேன் 20 மாறி போய் முள்ளு மாறி போய் Warna apanya? Banyak dah. Banyak. Nah, dia kan lu jalan juga.
சீராவா என்ன வேணா இது சூரங்க இருக்கு கட்ட உள்ள கட்ட உள்ள ஓடிடுறா கட்ட உள்ள ஓடிடுது ஆளிய பட்ட போது இது இது பாரு புச்சிதா திரும்ப நீ ஓடுது பயமா போயிட்டா மண்டதி முகத்தி வச்சுக்க பண்ணப்பா வாங்க இப்படி யாருன்னா வண்டிய வந்து கொடுத்தா வீடியோ
உயிரடா சேர்த்து பாய போகுது காலட்டேன் सर बलिए सलाम अलैकुम अरे ओली नाला दिर அப்படியே ஏய் சீராடா வா ஓடாதனா அப்படியே கீர்ல தான் புடிச்சிரு அப்படியே கீர்ல ஏறி வடுகு தேக்கி மேல திருப்பி மேல திருப்பி கிட்ட விடாது மீனிட்டு விடாது உருப்படியை பார்த்து பயப்படுறாங்க மச்சு மேல ஓட திருப்பி சொல்லு மச்சு மேல பிடிக்க சொல்லு தூடே நேனா அழுகு மேல தூக்கு மண்டாக பெரிய மண்டாக நீட்டு மண்டாக போட்டுடலாம்ல இன்னும் குட்டியாகுது மடிச்சு மேல வந்துச்சு மீனா மடிச்சு விடலாம் நல்லா மாடியா மேல வந்துச்சு இந்த அடி வந்துடும் மடிச்சு விடு எட்டாது நாளை போகுது அட போட்டு புடி லாசவா போட்டு முடிச்சுட்டு அதுதான் முடிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நாலு காடி போச்சுன்னா அப்படியே கீழே வா அடி போச்சு போ காணட போகும் இன்னுமா வாழு சோறாது அப்படியே சீராவாயா அப்படியே வாயா அப்படியே விடு போட்டு வாடா டேய் தம்பி டேய் வாடா டேய் பூமெல்லாம் போடுமாடா டேய் ஆக்கா பிரியாணி சொன்ன மாதிரி வராங்க தம்பி கேமரா அப்படியே வராம கேமரா நல்லா எடுத்துக்கோ கீழே வந்தாட நல்லா सर बलिए सलाम अलैकुम
ஓடி எவ்வளவு நேரம் எங்களை வந்து உயிரை வாங்குற மைக்கில் போனா நீ பயந்து போயிட்டு மைக்கேல் ராஜ் போனான்னு பார்த்தியா மீனை கூட பயந்துட்டு போச்சு செய்மனை தொடர்ந்து எங்க போய் அவன் போட்டு வந்து 20 கட்ட போய் 10 முழு வச்சு தீர்வு போயிட்டு அதான் பண்ணிருக்கோம் வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எங்களோட மீன்பிடி படகை வந்து அதிகமா காத்து இருக்கும்போது நாங்க எப்படி எதிர்ப்பு நாம யூஸ் பண்ற இன்ஜின் கூட சுசுகி இன்ஜின் 9.9 HP இன்ஜின். எப்பவுமே எதிர் திசையில் காற்று அதிகமாக இருக்குள்ள நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 2 இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி தான் போவோம். அப்போ தான் போட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போவோம். அப்படி போகல போட்டோட பாய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எப்படி பாய்ச்சல் போகுதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக தான் போகணும். ஏன்னா வந்து போட் அதிகமாக பாயக்குள்ள நம்ம அடிப்படை அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காற்று வந்து போன காற்றோட வேகம் அதிகமாக இருக்கிறதுனால காற்று எதிர் திசையில் நாங்கள் போகிறோம். இப்படி போக்கல நம்ம போட்டை வந்து பார்த்து தான் செலுத்தணும். ரொம்ப கவனமாக இருக்கும். அதில் எப்படி போது பாருங்க, ஒரு கடல் மக்கள் எப்படி பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 60 மீட்டர் 70 மீட்டர் ஆழம் இருக்கும். அதே மாதிரி இடத்த தான் நீங்கள் பார்க்குறீங்க எப்படி இருக்கு பாருங்க கடலில். இதே வந்து காற்று இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போட்டு ஓட்டுறதுக்கு. இப்போ காற்று அதிகமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. காற்று கம்மியாக இருந்தால் நாங்கள் ஒரு இன்ஜின் தான் ஓட்டுவோம். இப்போ காற்று அதிகமாக 2 இன்ஜின் போட்டு ஓட்டுறோம். இப்போ பாருங்க, நீங்களே பாருங்க எப்படி எந்த அளவுக்கு பாயுது பாருங்க போட்டு. நல்லா பாய்ச்சல் பாயுது. இப்போ பாத்தீங்க 2 இன்ஜின் போட்டு போகிறோம். இந்த 2 இன்ஜின் வச்சு நாங்கள் தொழில் பண்ணால் ஒரு நாள் ஃபுல்லாக தொழில் பண்ணாவே எங்களுக்கு ஒரு நாளைக்கு 30 லிட்டர் 40 லிட்டர் பெட்ரோல் செலவாகும். நம்ம போயிட்டு வர தூரத்தை பொறுத்து இருக்கு. அதே ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கம்மியாக தான் செலவாகும் பெட்ரோல். இப்போ இருக்கிற பெட்ரோலுக்கு விலைவாசிக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக மீன் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பெட்ரோல் வந்து ரொம்ப ரேட்டாக இருக்குது. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் ஆழ்கடல் விசைப்படகுல பிடிக்கப்பட்ட கோலா மீன்கள் இறக்குறதான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க பாக்குறதா ஏமாங்கோலா மீன்.
இந்த கோலா மீன்கள் பார்த்தோன்னா பிடிக்கிறது ஆழ்கடலுக்கு இந்த விசைப்படகு தான் மீனவர்கள் போவாங்க. இந்த விசைப்படகுல பார்த்தீங்கன்னா 10 நாள் 15 நாள் 20 நாள் கடலில் தங்கி மீனை பிடிச்சிட்டு வருவாங்க. அப்படி பிடிச்சிட்டு வந்த மீனை வந்து துறைமுகத்தை வந்து இறக்கி அது வியாபாரிகிட்ட குத்துருவாங்க விலைக்கு. இந்த மாதிரி மீன்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக 20 கிலோ 30 கிலோ 100 கிலோ 200 கிலோ அது மாதிரி பெரிய பெரிய மீனாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது மயில் கோலா மீன் சொல்லுவோம். பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க மீன். இந்த மாதிரி கோலா மீன்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கேரளா மார்க்கெட்டுக்கு தான் அதிகமாக போகுது. இங்கேருந்து சென்னையிலேருந்து நீங்கள் பார்க்க திருக்க மீன் பாருங்க. திருக்க நாங்கள் கோட்டாந்திருக்குன்னு சொல்லுவோம். இது இந்த மீன் பாத்தீங்கன்னா மீனவர்கள் வந்து கிலோ போட்டு தான் மீன் சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த மீன்னா எல்லாமே பெரிய பெரிய சைஸ் மீன் பாருங்க. எல்லாமே பாருங்க. இதெல்லாம் திருக்க மீன் கோட்டம் திருக்கு. இது திருக்க பார்த்தீங்கன்னா இதோட பெரிய பெரிய திருக்கு தான் கிடைக்கும். 500 கிலோ திருக்கு கிடைக்கும் டைம்ல. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த விசைப்படகுல சுமார் 100 நாட்டிகள் 200 நாட்டிகள் வரைக்கும் தொழில் பண்ணுவாங்க. போயிட்டு அதுக்கு தேவையான டீசல் எரிபொருள் அவங்க தேவையான உணவுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துட்டு போயிடுவாங்க. அதில் அங்கேயே தங்கி இருந்து மீன் பிடிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தூக்குறதுக்கு பெரிய கோலா மீன் தூக்குறாங்க பாருங்க, மயில் கோலா. எவ்வளவு பெரிய பெரிய மீனா இருக்கு பாருங்க எல்லாமே. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களுக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாங்கள் ஆழ்கடல்ல தொழிலுக்கு போயிட்டு வரும்போது எங்ககிட்ட ஒரு 40 கிலோ 50 கிலோ ஒரு கோலா மீன் எங்களுக்கு கிடைச்சது தூண்டில்ல. அது வந்து நாங்கள் இந்த கப்பலில் வந்து விலைக்கு விற்கலாம் சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கப்பல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மீன் ஃப்ரெஷ் மீன் ரொம்ப விரும்புவாங்க. அப்படிதான் நாங்கள் காசிமேடு துறைமுகத்தில் ஒரு கப்பல் வந்து ஆங்கர் போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் டேங்கர் கப்பல். இது மாதிரி கப்பலில் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி பெரிய பெரிய மீன் முன்னாடி முழுசாக வாங்கிக்குவாங்க, நல்ல விலைக்கு வாங்கிக்குவாங்க. அதனால தான் நாங்கள் போய் கேட்டோம். அப்படி கேட்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மீன் வந்து வானான்னு சொல்லிட்டாங்க. அதான் பார்க்குறீங்க கப்பல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கப்பல் பாருங்க. இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா வந்து SISL சொல்லிட்டு கப்பல் நேமு. இது ஒரு மும்பை சேர்ந்த கப்பல். இது வந்து குரூட் ஆயில் ஏற்றின்னு போகிற கப்பல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் வந்து எம்டியா இருக்குது. 40 gauge. பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க கப்பல்.
அப்படியே தண்ணி எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கப்பலோட பின்பகுதியில் நம்ம இருக்கோம். No idea. You chief cook inform. இது மாதிரி கப்பல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து குரூட் ஆயில் சொல்றாங்கல்ல, கச்சா எண்ணெய், அது மாதிரி எண்ணெய்கள் வந்து ஏற்றி போறதுக்கோசம் இந்த கப்பல்களை யூஸ் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா சென்னை துறைமுகத்துக்கு போறதுக்கோசம் இது வந்து ஆங்கர் போட்டிருந்தாங்க கடல் மேல. அப்பதான் நாங்க அந்த கப்பல் கிட்ட வந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா இவங்க வந்து மீன் வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க வாங்கியிருந்தாங்கன்னா இந்த மீன் வந்து நல்ல விலைக்கு போயிருக்கோம். ஏன்னா இந்த மீன் வந்து நம்ம ஊர்ல வந்து ரேட்டு கம்மி தான் போகும், மயில் கோலா மீன். அந்த மயில் கோலா மீன் தான் நான் வந்து சரி அவங்க கிட்ட கொடுத்து நம்ம ஒரு வித்தா கொஞ்சம் அதிக விலைக்கு போவோம் சொல்லிட்டு தான் போனோம். அவங்க வந்து வேணா சொல்லிட்டாங்க. சில கப்பலில் பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்கிக்குவாங்க மீன் ஃப்ரெஷ்ஷாகவே. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப தூரம் தொழில் போகிறதால இதுமாரி மீன் பெரிய மீன் கிடைச்சா அவங்க ரொம்ப நல்லா தான் சொல்லிட்டு எதிர்பார்த்து வாங்கிடுவாங்க. இப்போ இந்த கப்பலில் வந்து வேணா சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் இந்த மீனை வந்து கரைக்கி கொண்டு போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோலா மீன் தான் நாங்கள் அவங்ககிட்ட கொடுக்க போனோம் விற்கிறதுக்கு. அவங்க வேணா சொல்லிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய கோலா மீன் பாருங்க. இது தூண்டில் பிடிச்சதால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன்.